வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சான்றிலேன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள். அத்தியாயம் 27. இணையற்ற எழில், வரையற்ற உணர்ச்சிகள். பெண்வாடி சிறிதும் படாமல் துறவிகளோடு ஒரு துறவியாய் நாகப்பட்டினத்து புத்த விகாரத்தில் வளர்ந்துவிட்ட கரிகாலனுக்கு கூடல் சங்கமத்தின் அந்த சத்திரத்தில் திடீரென்று தோன்றிய அந்த பெண்ணின் அஞ்சா நெஞ்சமும் சாகச செய்கையும் சொல்லால் விவரிக்க முடியாத பெரும் விசித்திரமாயிருந்தது. அவளை தடுத்து நிறுத்தியவனை கண்டதும் அவள் கண்களில் வீசிய கோப சுவாலையும் சரையலென வாளை உருவி மின்னல் வேகத்தில் அவள் வீச முற்பட்ட போது அவள் வழக்கரம் அசைந்த உறுதியையும் பார்த்த கரிகாலன், இப்படியும் ஒரு பெண் இருக்க முடியுமா என்று பிரமித்தே போனான். பாரத நாட்டு வீர பெண்மணிகளை பற்றி சூடாமணி விகாரத்தின் தலைமை விஷயம் அவனுக்கு நிரம்ப போதித்திருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பெண் உண்மையிலே இருப்பாள் என்றோ அவள் தன் கண்முன் வந்து நிற்பாள் என்றோ அவன் கனவில் கூட நினைக்கவில்லை. ஆகையால் ஒரு பெண் ஆபத்தில் இருக்கிறாளே, அவளை நாம் காப்பாற்ற வேண்டுமே என்ற உணர்ச்சி கூட இல்லாமல் மேலே நடப்பவற்றை பார்த்து கொண்டு நின்றான். அந்த பெண்ணின் துடிக்கரத்தை தடுத்து நின்ற வாளுக்குடையவனும் அதிக வயதானவல்ல என்பதையும் வாலிபத்தின் வசந்தத்தில் பிரவேசித்திருந்த அவனுடைய கையும் நல்ல உறுதியுடனே வாளை பிடித்திருந்ததையும் பார்த்த கரிகாலன் அந்த இருவர் போரும் எந்த விதத்தில் முடியும் என்பதை தீர்மானிக்க மாட்டாதவனாய் அடுத்த நிகழ்ச்சிகளை எதிர்பார்த்து நின்றான். அடுத்த நிகழ்ச்சிகளும் திடீரென்று துவங்கின. அந்த அழகியன் வாள் குறுக்கே பாய்ந்து நின்றதால் தன் வாளை இழக்க மாட்டாமல் சில வினாடிகள் தத்தளித்த அந்த வாலிபன் தன் பலம் முழுவதையும் உபயோகித்து வாளை திடீரென்று இழுத்து கொண்டான். அடுத்த வினாடி வாளுடன் வாள் மோதியது. வாலிபனுடன் வந்த வீரர்களும் வாளை உருவ முற்பட்டதை அந்த வாலிபன் வேண்டாம் என்று சைகை செய்து அடக்கி தன் வாளால் அவளுடைய வாளை தாக்கினான். அழகியன் வாள் நாலா பக்கத்திலும் கனவேகத்தில் சுழன்றதால் ஏதோ விஷ்ணு சக்கரம் சுழல்வது போன்ற பிரமையை அளித்தது கரிகாலனுக்கு. அவளுடைய வாளின் நுனி பலமுறை எதிரியின் கழுத்தை தடவி கொடுத்ததென்று சில சமயங்களில் அவன் கண்முன்னாலும் திடீரென்று காட்சி அளித்து மறைந்தது. அவள் வாளின் எல்லையிலிருந்து தப்ப அந்த வாலிபன் பல தடவைகள் அப்புறமும் இப்புறமும் துள்ளி துள்ளி குதித்தான். சண்டை மும்முரமாய் ஆக அந்த வாலிபன் அமைதி கலைந்த முகத்திலே ஆத்திரம் துளித்தது. மிக கடுமையாக தாக்க தொடங்கிய அவனுடைய வாள் நெடுவாக்கில் அவளுடைய அழகிய மார்பகத்தை நோக்கி பல முறை பாய்ந்தும் பயனற்றே போயிற்று. ஒவ்வொரு முறையும் அந்த அழகியின் கொடூரமான வாள் எதிரியின் வாளை தடுத்து ஒரு சுழற்சி அப்பால் தள்ளியது. இந்த போரை பார்க்க ஆச்சரியத்துக்கே தன்னை பூர்ணமாக பறிகொடுத்து விட்ட கரிகாலனுக்கு அவளது வாள் கொடூரமானதா அல்லது வாளை விட கூர்மையான அவள் விழிகள் கொடூரமானவையா என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. மனதை மயக்கும் அந்த பருவ மங்கையின் எழிலிலும் வீரத்திலும் மனதை பறிகொடுத்து ஏதோ சொப்பன உலகத்தில் நின்ற அவனை பின்னால் இருந்து காதில் ஒலித்த அறிஞன் சொற்கள் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தன. வாள்களின் உராய்வால் கண்ணை விழித்து கொண்ட அறையிலிருந்து கூடத்துக்கு கூடி வந்த அறிஞன் முற்றத்தில் நடந்து கொண்டிருந்த போரை கண்டு பிரமித்ததல்லாமல் அதை கண்டு வியந்த வண்ணம் தூண் மறைவில் நின்று கொண்டிருந்த கரிகாலனை கண்டதும் கோபமும் கொண்டு அவன் அருகில் வந்து, கரிகாலா, என்ன பார்த்து கொண்டு சும்மா நிற்கிறாயே என்று காதறிகள் மெல்ல சொன்னான். இருளின் மறைவில் நின்ற கரிகாலன் மெல்ல திரும்பி, இதில் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறதா அறிஞையா என்று வினவினான். அறிஞையின் உதடுகள் இகழ்ச்சியாக மடிதன. நமக்கு சம்மந்தம் இல்லாவிட்டால் வேறு யாருக்கு சம்பந்தம் என்று கேட்டான். விஷயம் புரியாமல் விழித்த கரிகாலனை துரிதப்படுத்திய அறிஞன், சீக்கிரம் இந்த சண்டையை நிறுத்து கரிகாலா. அந்த வாலிபன் தான் விஷ்ணுவர்த்தன் விஜயாதித்தன் ஜெயசாலிமிக்கியன் மருமகன் என்றான். எதற்கும் அஞ்சாத கரிகாலன் உணர்ச்சிகளும் திடீரென சாட்டையால் அடிக்கப்பட்ட குதிரையை போல் துள்ளி எழுந்தமையால், சரியா, இந்த போரை முதலில் நிறுத்துவோம். ஆனால் இந்த பெண் யார் தெரியுமா உனக்கு என்று விசாரித்து கொண்டே தூண் மறைவில் இருந்து ஓர் அடி எடுத்து முற்றத்துக்காக வைத்தான். தெரியாது, ஆனால் அவள் போர்க்குலத்தையும் அவள் போரிடும் திறமையையும் பார்த்தால் அவள் அரியன் ராஜராஜன் மகளாய் இருக்க வேண்டும் என்றான் அறிஞன்.
கரிகாலன் உணர்ச்சிகள் ஒருமுறை கொந்தளித்தன, மறுமுறை ஸ்தம்பித்தன. அரையன் ராஜராஜன் மகள் என்று உதடுகள் முணுமுணுத்தன. ஏதோ காட்டு முகப்பில் இருக்கும் அந்த சத்திரத்தில் தன் கடமை வினாடிக்கு வினாடி அதிகப்பட்டு வருவதை எண்ணி பார்த்த கரிகாலன் ஈஸ்வர மாயையை நினைத்து பெரிதும் வியந்து பெருமூச்சும் விட்டான். பிறகு ஏதோ நினைத்து கொண்டு உணர்ச்சிகளை தன் வசப்படுத்தி கொண்டவனாய் முற்றத்தின் முகப்பில் வந்து நின்று நிறுத்துங்கள் சண்டையை என்று ஆணையும் விட்டான். மிக கம்பீரமான கத்தியால் தட்டப்பட்ட இரும்பு சொல்லாகியிலிருந்து எழும் ஒளி போல் எழுந்து ஒலித்த அந்த இரு சொற்களின் சக்தி அற்புதமாகத்தான் இருக்க வேண்டும். தன்னை அத்தனை துணியுடன் ஆணையிடக்கூடியவன் யாராயிருக்க முடியும் என்பதை பார்க்க வாளை தாழ்த்தி திருப்பினான் விஜயாதித்தன். அதுவரை சலிப்பின்றி போரிட்ட அந்த பெண்ணும் வாளை தாழ்த்தி குரல் வந்த திசையை நோக்கினாள். முற்றத்தின் முகப்பில் எதிரே இருந்த தூணில் பொருத்த பெற்றிருந்த விளக்கின் ஒளி முகத்தில் பட்டதால் ஏதோ வெண்கல சிலை நிற்பது போல் குழந்தை முகத்துடன் நின்று கொண்டிருந்த கரிகாலனை பார்த்ததும் இந்த சிறுவனுக்குத்தான் எத்தனை துணிச்சல் என்று வியந்தாள். அத்தனை வியப்பிலும் அவள் கடைக்கண் மட்டும் எதிராளி திடீரென தாக்கினால் என்ன செய்வது என்ற யோசனையில் அவனை கவனித்து கொண்டே இருந்தது. விஷ்ணுவர்த்தன் விஜயாதித்தன் கண்களில் அந்த அழகியின் கண்கள் துளிர்த்த வியப்பு இல்லை. அதற்கு பதில் உக்கிரகாரமான கோபமே தாண்டவமாடியது. கண்கள் சிவப்பார கடினமான குரலில் கேட்டான் விஜயாதித்தன், நீ யார் இதில் தலையிட என்று? நான் ஒரு வீரன் என்றான் கரிகாலன். அப்படியா என்ற விஜயாதித்தன் குரலில் இகழ்ச்சி கலந்திருந்தது. கரிகாலன் குழந்தை முகத்தை பார்த்து அவன் கண்களிலும் அந்த இகழ்ச்சி பிரதிபலித்தது. அந்த இகழ்ச்சியை கண்ட கரிகாலன் இதழ்களும் இகழ்ச்சியால் சற்றே புன்முறுவல் கொண்டன. ஆம், நான் வீரன் தான். ஆனால் இடைத்துறை நாட்டு இளவலை போல அவ்வளவு பெரிய வீரன் அல்ல. பெண்களிடம் போரிட்டு எனக்கு பழக்கமில்லை என்றான் கரிகாலன். கரிகாலன் தன்னை பார்த்து கேலி செய்கிறான் என்பதை புரிந்து கொண்ட விஜயாதித்தனுக்கு அவன் தன்னை இன்னார் என்று அறிந்து கொண்டது இன்னும் அதிக வியப்பாயிருந்தபடியால், நான் இன்னார் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க ஆளை அழைத்து வந்திருக்கிறேன். அறிஞையா, இப்படி வா என்று அறிஞையனும் முற்றத்து முகப்புக்கு அழைத்தான் கரிகாலன். அறிஞையனை கண்ட மாத்திரத்தில் பிரமித்து போன விஜயாதித்தன், அறிஞையா, நீ எங்கு வந்தாய்? இவன் யார் என்று வினவினான். இளவரசே, இவர் நமது மன்னனின் தூதர். இவர் சொற்படி நடக்கும்படி மன்னர் கட்டளையிட்டிருக்கிறார். தங்களை நாடித்தான் நாங்கள் வருகிறோம் என்றான் அறிஞன். அப்படியானால் இந்த வேட்டு சத்திரத்துக்குள் ஏன் வந்தீர்கள்? இவர் இளைப்பாற விரும்பினார். எதற்கெடுத்தாலும் இவர் என்ன பெரிய பிரபுவா? இவன் யார் என்பதை பற்றி கவலை இல்லை இளவரசியே. இவர் சொன்னபடி நாம் நடக்க வேண்டும் என்பது மன்னர் கட்டளை. நாம் நடக்க வேண்டுமா? பொதுப்படையாக பேசுகிறாயா அறிஞையா? நான் கூட இவன் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? ஆம் இளவரசி, மன்னர் கட்டளையை நிறைவேற்றவே இவர் வந்திருக்கிறார். இவர் ஆணையை தம் சொந்த ஆணையாக பாவிக்கும்படி மன்னர் என்னிடம் நேரில் சொன்னார். இந்த விளக்கத்தை கேட்ட விஜயாதித்தன் என்ன செய்வதென்று தெரியாமல் சிறிது நேரம் வீழ்த்ததன்றி மனம் ஒரு நிதானத்துக்கு வராததால் காலை இப்படியும் அப்படியும் தரையில் லேசாக அசைக்கவும் செய்தான். அவன் சங்கடத்தை புரிந்து கொண்ட கரிகாலன், இளவரசே, ஆத்திரப்படாதீர்கள். மன்னர் எதையும் உங்கள் நன்மைக்காகவே செய்கிறார். இதோ நிற்கும் இந்த பெண்ணின் எதிரிலும் அவளுடன் வந்திருக்கும் மற்றவர்கள் எதிரிலும் நான் எதுவும் பேச விரும்பவில்லை. நீங்கள் இப்பொழுதே துங்கபத்திரியை தாண்டி உங்கள் இருப்பிடம் செல்லுங்கள். நாளை காலையில் தங்களை அரண்மனையில் சந்திக்கிறேன். ஏதோ நான் கட்டளையிடுகிறேன் என்று நினைக்காதீர்கள். நான் ஜெயசிம்ம சாளுக்கியனின் கருவி. அவருடைய வாளுக்கு நீங்கள் வைக்கும் மரியாதையை எனக்கு வைத்தால் போதும் என்று பாதி சமாதானமாக பேசினாலும் அவன் குரலில் கண்டிப்பு நிறைந்திருப்பதை விஜயாதித்தன் கண்டான். இந்த சம்பாஷணையில் அறிஞனும் புகுந்து, இளவரசை யோசிக்க வேண்டாம், இவர் சொல்கிறபடி செய்யுங்கள் என்று வற்புறுத்தினான். விஜயாதித்தன் ஒரு வினாடி யோசித்துவிட்டு, அப்படியானால் இவள் என்று முற்றத்தில் உருவிய வாளுடன் நின்று கொண்டிருந்த அழகி மீது கண்களை வீசினான். அவளை பாதுகாத்து கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு என்றான் கரிகாலன். விஜயாதித்தன் முகத்தில் நம்பிக்கை சிறிதும் உதிக்கவில்லை. நன்றாக நீண்ட முகவாயுடனும் மிக கூரிய நாசியுடனும் அரிய களை சுற்றி அவன் முகத்தில் குழப்பமும் அதிகமாக ஏறிக்கொண்டது. 15 வீரர்களுடன் வந்திருக்கும் என்னையே லட்சியம் செய்யவில்லை இவள். உன்னை ஒரு பொருட்டாக கருதுவாளா என்று கேட்டான் விஜயாதித்தன். இளவரசே, நீங்கள் போரிட்டீர்கள். பெண்களை கோபத்தால் வசப்படுத்த முடியாது, அன்பினால் வசப்படுத்தலாம். நீங்கள் பயப்படாமல் போய் வாருங்கள். இந்த பெண்மையை நான்
இந்த பெண்மணியை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று உறுதி கூறினான் கரிகாலன். கரிகாலன் எந்த தைரியத்தில் அவ்விதம் உறுதியளிக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளாததால் அறிஞன் விரண்டு விழித்தான். அவன் வாயை திறக்கும் முன்பாக விஜயாதித்தன் பேசத் தொடங்கி, அப்படியானால் இப்பொழுது இவளை அன்பினால் வசப்படுத்தி அழைத்து கொண்டு என்னுடன் வா என்றான். இன்றிரவு நாங்கள் சத்திரத்தை விட்டு நகர முடியாது இளவரசே. நாங்கள் வேங்கி நாட்டிலிருந்து இடைவிடாது பயணம் செய்து களைத்திருக்கிறோம். உங்கள் வீரர்களின் நால்வரை மட்டும் என்னுடன் நிறுத்திவிட்டு மீதி பேரை அழைத்து கொண்டு நீங்கள் செல்லுங்கள். மீதி விஷயத்தை நான் பார்த்து கொள்கிறேன் என்ற கரிகாலன் விஜயாதித்தன் மீண்டும் ஏதோ வாயை திறக்க முற்பட்டதை கண்டு, இளவரசே, மேற்கொண்டு தர்க்கம் செய்ய வேண்டாம். இரவு முழுவதும் இந்த முற்றத்திலே நின்று காலம் கழிக்க முடியாது என்று சற்று அதற்றலாக சொல்லிவிட்டு, அறிஞா, அந்த பெண்ணின் வாள் அவளிடம் இருக்கட்டும். அவளுடன் வந்திருக்கும் நால்வரின் வாள்களையும் எடுத்துக்கொள் என்று உத்தரவிட்டான். அந்த குரலிலும் அந்த தோரணையிலும் கீழ்ப்படைய செய்கவல்ல ஏதோ ஒரு மாபெரும் சக்தி இருந்திருக்க வேண்டும். அந்த வீர பெண்மணியுடன் வந்த வீரர்கள் மறுவார்த்தை பேசாமல் வாள்களை அறிஞனும் கொடுத்தார்கள். யாருக்கும் கீழ்ப்படிந்து அறியாத விஜயாதித்தன் கூட கரிகாலன் சொன்னபடி 4 வீரர்களை சத்திரத்தில் காவலுக்கு இருக்க சொல்லிவிட்டு மற்றவர்களுடன் வாயிலை நோக்கி விரைந்து சென்றான். விஜயாதித்தன் சென்றதும் கரிகாலன் முற்றத்திலே நின்ற அந்த அழகிக்காக கண்களை திருப்பி, அம்மனே, நீங்கள் மாடியில் உள்ள அறைக்கு செல்லுங்கள். இன்னும் சில வினாடிகளில் தங்களை சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு மாடிப்படிகளுக்காக கையை காட்டினான். நீ யார் எனக்கு கட்டளையிட என்று உக்கிரமாக கேட்டாள் அவள். இதைத்தான் இளவரசரும் சற்று முன்பாக கேட்டார். அவரே நான் சொன்னதற்கு கீழ்ப்படியவில்லையா? தயவு செய்து மாடிக்கு செல்லுங்கள். இது கட்டளை அல்ல, அடியவன் கோரிக்கை என்றான் கரிகாலன். அவன் உண்மையாக தான் பேசுகிறானா அல்லது தன்னை பார்த்து கேலி செய்கிறானா என்பதை அறியாததால் ஒரு கணம் கூர்ந்து அவனை நோக்கி அந்த பெண் அடுத்த வினாடி மறுமொழி பேசாமல் மாடிப்படிகளின் மீது மெல்ல ஏறி நடந்தாள். அடுத்தபடியாக எழுந்த கரிகாலன் சொற்களில் திட்டமான உத்தரவு இருந்தது. அறிஞயா, நமது வீரர்களில் இருவர் சத்திரத்து வாயிலையும் இருவர் புழக்கடை கதவையும் காக்கட்டும். நீ கூடத்தை படுத்துக்கொள். நான் சென்று அந்த பெண்ணை எச்சரித்து அவள் வாளையும் வாங்கி வருகிறேன் என்று கூறிவிட்டு மாடிப்படிகளில் ஏறி சென்றான். சத்திரத்து மாடியில் அறைகள் 2 இருந்தன. அவற்றில் ஒன்று பூட்டப்பட்டிருந்ததால் மற்றொன்றில் அப்பெண் இருப்பாள் என்று தீர்மானித்து கொண்டு கரிகாலன் அந்த அறையின் கதவை தொட்டான். கதவு தாளிடப்படாததால் சுலபமாகவே திறந்தது. உள்ளே நுழைந்து 2 அடிகள் எடுத்து வைத்த கரிகாலன் சற்று தூரத்திலிருந்து தோற்றத்தை கண்டு பிரமை தட்டி நின்றான். முற்றத்திலே நடந்த சண்டையாலும் அங்கு ஏற்பட்ட சிக்கலை அவிழ்க்க முற்பட்டதால் சித்தம் வேறு அலுவலர்களில் சிக்கி கிடந்ததாலும் கரிகாலன் அந்த பெண்ணை சரிவர கவனிக்கவில்லை. ஆனால் அந்த அறையின் தனிமையில் உலாவிய அமைதியில் அவள் இருந்த நிலை அவன் மனதை சுக்கலாக பெயர்த்தெடுக்க தொடங்கியது. அவள் அப்பொழுதுதான் தன் காலில் இருந்த மான் தோல் கட்சியை அவிழ்க்க ஒரு காலை தரையில் ஊன்றி மற்றொரு காலை கற்றில் மேலே வைத்திருந்தாள். அதுவரை அவள் தோலை தழுவி இருந்த புலித்தோல் அங்கேயும் கயிற்று விடப்பட்டிருந்தது. அந்த பெண்ணின் இந்த தோற்றத்தை கண்ட கரிகாலன் உள்ளம் எங்கோ வானில் பறந்து கொண்டிருந்தது. அவளுடைய இணையற்ற எழில் அதுவரை தேக்கி நின்ற அவன் உணர்ச்சிகளின் கரையை உடைத்து வரையற்ற பிரவாகிக்க செய்யவே எந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பது அறியாமல் திணற ஆரம்பித்தான் கரிகாலன்.